நண்பர்களே வணக்கம். குருபக்தி என்றால் என்ன? எவ்விதம் அதனை கடைபிடிக்க வேண்டும்? நமது ஆற்றலும் அறிவும் எதனை நோக்கி பயணிக்க வேண்டும்? வைராகியம் என்றால் என்ன? சாதனைகளை எவ்வாறு புரியலாம்? நாம் நமது வாழ்வில் முன்னேற கடைபிடிக்க வேண்டியவை எவை? நன்கு முன்னேறிய பின்னர் நடந்து கொள்ள வேண்டிய விதம் யாது? இது போன்ற பல நூறு கேள்விகளுக்கான ஒரு விடை இருக்குமானால் அது நாம் குருவை நினைத்து எவ்வாறு நம் வாழ்க்கை பாதையில் பயணிக்கிறோமோ அதை பொறுத்துத்தான் அந்த விடை கிடைக்கும். இன்று குருவாரம், வியாழக்கிழமை. ஒரு சம்வத்சரத்தில் ஆடி மாதம் முதல் 6 மாதங்கள் தட்சிணாயனம் எனப்படும். இது தேவர்களின் இரவு நேரம். ஆதலால் இந்த 6 மாதங்களில் நற்காரியங்கள் சிலவற்றை செய்யாமல் உத்தராயணத்திற்கு முடிந்தால் தள்ளி போடலாம். தை மாதம் முதல் உத்தராயணம் 6 மாதங்கள் எனப்படும். இது தேவர்களின் பகல் நேரம். ஆனால் இந்த சாத்துர்மாசியத்தின் தேவதைக்கு மன வருத்தம் ஏற்பட்டது. ஸ்ரீ வராக பகவானிடம் முறையிட்டாள். சில பல சுபகாரியங்களை செய்யக்கூடாது என்பதால் என்னை மக்கள் பொருட்படுத்துவதில்லை. எனக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது. என் மனவேதனையை போக்குங்கள் என வேண்டினாள். ஸ்ரீ வராக பகவானும், தேவி, மற்ற மாதங்களில் செய்யும் நற்காரியங்களை காட்டிலும் மாக மாதத்தில் செய்வது கோடி மடங்கு அதிகமாகும். அதை காட்டிலும் வைசாக மாதத்தில், அதாவது அதைவிடவும் கோடி மடங்கு அதிகமாகும். ஆனால் அதே பல நற்காரியங்களை இந்த சாத்துர்மாசியத்தில் செய்தால் எண்ணிலடங்கா அளவு மிக மிக அதிக பலன் கிடைக்கும். வருடத்தின் மற்ற 8 மாதங்கள் புரியும் நற்காரியங்களை காட்டிலும் இந்த 4 மாதங்கள் புரியும் புண்ணியத்தின் பலனுக்கு அளவே இல்லை. சாத்துர்மாசியம் என்றால் 4 சதுர்மாசத்தில் செய்ய வேண்டியன என்று பொருள். இது ஆஷாட சுத்த தசமி என்று ஆரம்பித்து கார்த்திக சுத்த ஏகாதசி என்று முடிவடைகிறது. சஜ்ஜனர்களுடன் சகவாசம் செய்ய வேண்டும். அசஜ்ஜனக சஜ்ஜனக சங்கி சங்காத் கரோதி துசாத்திய மபீஹி சாத்தியம் புஷ்பா ஆஸ்ரயாத் சம்புசிரோ திரூட்டாம் விபீலிகா கம்பதி சந்திரமண்டலம். சஜ்ஜனர்களுடன் சகவாசம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, சஜ்ஜனர்களுடன் சகவாசம் செய்பவருடைய சகவாசத்தையும் பெற வேண்டும். அந்த சகவாசம் நமக்கு நல்ல விவேகத்தை அளிக்கும். நாம் தவறிழைக்கும் போது அந்த சஜ்ஜன சகவாசம் நம்மை திருத்தி நல்வழி நடத்தும். மேலும் நல்ல காரியங்களை செய்தவர்களுக்கு மேன்மேலும் ஊக்கமளிக்கும். இந்த சஜ்ஜன சகவாசம் நமக்கு பகவானை பற்றியதான உபதேசத்தை அளிக்கும். தர்மம் எது, அதர்மம் எது என போதிக்கும். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, நன்மை எது, தீமை எது போன்ற இவ்வனைத்தையும் கற்றுக் கொடுக்கும். நம்மை எப்போதும் நல்வழியில் கொண்டு செல்லும். இது மட்டுமல்ல, சஜ்ஜனர்களுடைய சகவாசம் நம் வாழ்வில் நம்மால் செய்ய முடியாத மிகப்பெரிய காரியங்களையும் நம் மூலமாக செய்ய வைக்கும். இதற்காக வேறு உதாரணம் தேவையில்லை. அவரவர்களுடைய வாழ்க்கையை சிறிது திரும்பி பார்த்தாலே போதும். இதற்கு ஒரு அழகான உதாரணம். ஒரு எறும்பு சந்திரமண்டலத்தை தொடுவதற்கு சாத்தியமா? மனிதர்கள் தொடுவதே சாத்தியமற்றது. அதிலும் ஒரு எறும்பிற்கு எப்படி சாத்தியம்? ஆனாலும் மிக சுலபமாக எறும்பும் கூட சந்திரனை எட்டிவிடலாம். எப்பொழுது தெரியுமா? மகாருத்ரரேவர் தனது தலையின் மீது சந்திரனை வைத்துள்ளார். அந்த சிவபெருமான் சிரேஷ்டரான சஜ்ஜனர் அவருடைய சகவாசம் செய்தது ஒரு புஷ்பம். அந்த புஷ்பத்திற்கு சிவபெருமானுடைய சகவாசம் கிடைத்தது. சந்தையிலிருந்தோ அல்லது தோட்டத்தில் இருந்தோ அந்த புஷ்பத்தை கொண்டு வரும் பொழுது ஒரு எறும்பு அந்த புஷ்பத்தின் சகவாசத்தை செய்தது. அந்த புஷ்பத்தை சிவபெருமான் தன் தலையில் வைத்து கொண்டார். அதன் பிறகு அந்த எறும்பு சிவபெருமானின் தலை மீது அங்கேயே இருக்கும் சந்திரனை தொட்டது. தரை மீது ஓடும் எறும்பிற்கு மாடியை ஏறுவதே கடினம். ஆனால் சிவபெருமான் என்னும் சஜ்ஜனருடைய சகவாசம் செய்த புஷ்பத்தின் சகவாசம் செய்ததால் அந்த எறும்பும் கூட சந்திரமண்டலத்தை தொட்டது. யார் புத்திசாலி? எதை சம்பாதிக்க வேண்டும்? பொதுவான அறிவாற்றல் மிக்கவரை நாம் புத்திசாலி என்று அழைக்கிறோம். மற்றவர் கூறும் நுணுக்கமான நல்ல விஷயங்களை விரைவில் புரிந்து கொள்பவரையும் புத்திசாலி என்கிறோம். ஆனால் கருட புராணம் வேறு விதமாக கூறுகிறது. ஆராய்ந்து பார்க்கையில் இதுவே மிகவும் சரியானதென்று அறியப்படுகிறது. அஸ்திரேண சரீரேண யோ அஸ்திரைச தனாதிபிகி சஞ்சினோதி ஸ்திரம் தர்மம் ச ஏகோ புதிமானரஹ தஸ்மாத் சர்வ பிரத்யேன கர்த்தவியோ தர்ம சஞ்சயக
பஞ்சபூதங்களால் உண்டான நமது இவ்வுடல் விரைவில் நாசமடையும் தன்மையுடையது. நாம் ஈட்டும் செல்வங்களும் பொருட்களும் பந்தங்களும் கூட விரைவிலேயே நமது விருப்பத்திற்கு மாறாகவே நம்மை விட்டு விலகி விடுகின்றன. ஆனால் நாம் இவ்வனைத்தையும் நிலையானது என்று எண்ணியுள்ளோம். இது வியப்போர்க்குரியது. உண்மை நிலை இப்படி இருக்கையில் எவனொருவன் இந்த நிலையற்ற உடலை கொண்டும் மிகவும் நிலையற்றதான செல்வங்களை கொண்டும் உத்தம தர்மத்தை சம்பாதிக்கிறானோ அவனே சிறந்த புத்திசாலி. ஆதலால் அரும்பாடுபட்டு நாம் சம்பாதிக்க வேண்டியது நல்ல தர்மத்தையே தவிர வெறும் பணத்தை, பொருட்களை, புகழை மற்றும் சொந்த பந்தங்களை மட்டுமல்ல. இவற்றையெல்லாம் நாம் ஏன் முதலிலேயே ஆரம்பித்து சொல்கிறேன் என்றால், நாம் எத்தகைய தரமான வாழ்க்கையை நடத்த முயல வேண்டும் என்று உரைக்கத்தான். நமது மானிடப் பிறவி என்பது மிகவும் அரியது. அதிலும் நல்லறிவு, நல்ல புலன்கள், சிறிதளவாவது விவேகம் இவை கிடைக்கப் பெற்றால் அது ஒரு வரப்பிரசாதம். அதனை நாம் சரிவர பயன்படுத்தி கொள்வது எப்போது என்றால், சரியான தத்துவஞானத்தை பெற்று பகவானிடத்தில் உன்னத பக்தி புரியும் போதுதான். ஏனெனில் நமக்கு மானிடப் பிறவியே அபூர்வமானது. அதிலும் ஆயுட்காலம் நிலையற்றது. அவற்றில் பெரும்பாலும் சரிபாதி ஆயுள் உறக்கத்தில் கழிகிறது. மேலும் குழந்தை பருவம், முதுமை, ரோகங்கள் இவற்றின் உபாதைகள் போக மீதமுள்ளதில் பருவக்கோளாறு, சிற்றின்பம், குடும்பச் சுமை இவற்றிற்கான காலத்தையும் ஒதுக்கினால் எஞ்சிய மிக மிக ஸ்வல்ப காலத்தில் மட்டுமே நாம் முயற்சிகள் நிற்கும். இந்த காலத்திற்குள் நாம் எத்துணை விஷயங்களைத்தான் தேடுவது, எப்படி ஆராய்வது, எவற்றை விடுவது, எவற்றை தேர்ந்தெடுப்பது, இவ்வாறான நிலையில் நமக்கு தத்துவ ஞானம் எப்படி உண்டாகும், பக்தி எப்படி ஏற்படும்? இவையின்றி மோட்சத்தை பற்றி நாம் கனவிலாவது நினைத்து பார்க்க முடியுமா? அப்படியென்றால் நமது பிறவி பலன்தான் என்ன? ஒவ்வொரு முறையும் பிறக்கிறோம், சிறிது காலம் வாழ்கிறோம், சுகத்தையும் துக்கத்தையும் மாறி மாறி அனுபவிக்கிறோம். தேவைப்படுவது கிடைப்பதில்லை, தேவையற்றது கிடைக்கிறது, நமக்கு தேவையானது மற்றவர்களுக்கு கிடைக்கிறது. இந்த ஏக்கத்தின் தாக்கம் உள்ள போதே வாழ்க்கையும் முடிந்து விடுகிறது. மீண்டும் மானிடப் பிறவி எப்போதோ. அது கிடைக்கும் போதும் இதே கதிதான். இதற்கான தீர்வுதான் என்ன? பொதுவாக இவ்வாறு இருப்பினும் நாமே சுயமாக இவற்றை தேடி கண்டறிந்து அலசி ஆராய்ந்து தத்துவத்தை அறிவது என்பது நம்மை போன்ற அற்ப மானிடர்களுக்கு கல்லிலிருந்து நார் உரிப்பது போன்று ஒரு காலம் இயலாதது. எனவே நம் குருமார்களின் வாழ்க்கை தத்துவங்களை சிறிது சிறிதாக பின்பற்றுவதே சரியானது. பின்பற்ற முயற்சியாவது செய்வதே நமது கடமை. அதுவே நமது பிறவி பயன். இன்றைய குருவாரத்தில் எங்கள் இல்லத்தில் எப்பொழுதும் அனுசரிக்கும் வியாழக்கிழமை குரு பூஜையில், அதாவது ஸ்ரீ ராகவேந்திரரின் ஆராதனை பூஜையை தொடர்ந்து அவருடைய பிரதான குரு ஸ்ரீ மத்வாச்சாரியரின் பிரதான சிஷ்யர்களில் ஒருவரான ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் ஆராதனையும் இன்று கொண்டாடப்பட்டது. ஸ்ரீ ஜெயதீர்த்தர் என்பவர் செல்வ செழிப்பு மிக்க ஒரு ராஜபரம்பரையில் பிறந்தவர், அனைவருக்கும் பிரியமானவர். தன்னை காக்க பெரிய அதிகாரத்தில் இருந்த தந்தை, இளமையிலேயே திருமணம், இனிதான சுற்றத்தார், சுகமான வாழ்க்கை இவை யாவற்றையும் ஸ்ரீ மத்வாச்சாரியரின் சாட்சாத் சிஷ்யரான தமது குருகளான ஸ்ரீ அட்சோபிய தீர்த்தர் கேட்ட ஒரு வார்த்தையில் துறந்து அவரிடமே துறவேற்றார். முந்தைய பிறவியில் நீ என்ன பசுவாக இருந்தாயா என்பதே அந்த வார்த்தை. உண்மையில் பூர்வ ஜென்மத்தில் இவர் ஒரு காளை மாடாக பிறந்திருந்தார். ஸ்ரீ மத்வாச்சாரியரின் சாஸ்திர கிரந்தங்களை தினமும் தன் மீது சுமந்தார். அவர் கூறிய பாடங்களின் கருத்துக்களை மனதினுள் சுமந்தார். நாம் நினைப்போம் மாடு அசை போடுகிறது என்று. உண்மையில் அந்த மாடு அசை போட்டது தின்பண்டங்களை அல்ல, ஸ்ரீ மத்வாச்சாரியார் கூறிய அந்த சாஸ்திர விஷயங்களே என்பது அப்போது எத்துணை பேருக்கு தெரிந்திருக்கும். இதற்காகவே அவர் இந்த பிறவியை தேர்ந்தெடுத்தது. ஆதலால் ஸ்ரீ மத்வாச்சாரியரின் அபிமானத்திற்கு பாத்திரரானார். தன் தந்தையின் எதிர்ப்பை சமாளித்து தனது கருத்தில் நிலையாக நின்று பக்தியுடன் துறவரமேற்று ஸ்ரீ அட்சோபிய தீர்த்தரிடமே சாஸ்திரம் பயின்றார். வேதாந்த சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக திகழ்ந்தார். பல வாதிகளுடன் வாதிட்டு வென்றார். நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு வேந்தராகவும் இருந்தார். மற்ற மதத்தவரின் கொள்கைகளை நன்கு அறிந்திருந்தார். துர்க்கையை பிரார்த்தித்தார். அவளிடமிருந்து கிரந்தங்களை எழுத உபகரணங்களை பெற்றார். யரகோல க்ஷேத்திரத்தில் குகையொன்றில் ஏகாந்தத்தில் அமர்ந்து ஸ்ரீ மத்வாச்சாரியரின் பாஷ்யம் முதலிய கிரந்தத்திற்கு வியாக்கியானம், அதாவது டீகா செய்தார். தத்துவ பிரகாசிகா, பிரமேய தீபிகா முதலிய அற்புத கிரந்தங்கள் உருவாகின. உலகம் போற்றும் உன்னத கிரந்தம். அதனை பயின்று வியாக்கியானம் செய்து மிகையற்ற புகழ் பெறுவதற்கு மூலாதாரமான ஸ்ரீமன் நியாயசுதா என்னும் இணையற்ற கிரந்தத்தை இயற்றினார். இவர் அவதரித்தது மகாராஷ்டிரத்தில் மங்கள்வேட், குல்பர்கா அருகில் என்னும் கிராமத்தில். வித்யாபியாசம், கிரந்த நிர்மாணம் இல்லை. யரகோல க்ஷேத்திரத்தில், இதுவும் குல்பர்கா அருகில். தனது குரு ஸ்ரீ அட்சோபிய தீர்த்தரின் பிருந்தாவனத்தையும் தனது அருகிலேயே அமர்த்தி கொண்டு காக்கினி நதிக்கரையில் மல்கேடா க்ஷேத்திரத்தில், இதுவும் குல்பர்கா அருகில், பிருந்தாவனத்தில் இன்றும் காட்சியளிக்கிறார். நான் எங்கள் இல்லத்தில் அத்தகைய ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் பிருந்தாவனத்தையும் அவருடைய குரு ஸ்ரீ அட்சோபிய தீர்த்தரின் பிருந்தாவனத்தையும்
படங்கள் வைத்து பூஜித்த அத்தகைய மகான்களின் அருளாசியை பெற்றேன். இத்தகைய மகத்தான ஆராதனை மகோத்சவத்தை தங்களுடன் பகிர்வதற்காகவே நான் என் இல்லத்தில் பூஜை அறையில் அந்த படங்களுக்கு முன்பு உட்கார்ந்து இந்த பக்தி சிந்தனா சேனலின் 40வது காணொளியை வெளியிடுகிறேன். இந்த காணொளியை காணும் எல்லோருக்கும் மகான்கள் ஸ்ரீ ஜெயதீர்த்தர், ஸ்ரீ அட்சோபிய தீர்த்தர், ஸ்ரீ ராகவேந்திரர் ஆகியோர் பூரணமான ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யங்களையும் வழங்கி அனுகிரகிக்க வேண்டிக் கொள்கிறேன். ஸ்ரீ ஜெயதீர்த்த குருப்பியோ நமக, ஸ்ரீ அட்சோபிய தீர்த்த குருப்பியோ நமக, ஸ்ரீ ராகவேந்திராய நமக. தேங்க்யூ ஆல்.